சோதரன் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னியானத்திலே கடந்து வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியான நம்முடைய காண்பிக்கிற வேதபுதிய வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கருவிகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனை ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு விருப்பம் இருந்தது. ஆலயத்தை கட்டி அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே ஆராதனை செய்ததோட ஆண்டவருக்கு ஒரு நிலையான ஒரு கட்டிடத்தை கட்டி அங்கே நாம் ஆராதனை செய்தால் எவ்வளவு ஆவியா இருக்கும். நாம் விதமாக கேதுரு பலகை போட்ட மச்சிபா வீட்டில் நாம் குடியிருக்கும் பொழுது ஆண்டோடைய உடன்படிக்கை பற்றி திரைச்சீலின் நடுவே இருக்கிறதே என்று சொல்லி அவர் இதயத்தில் நினைத்து அவர் விதமாக அதை தீர்க்கதரிசியை நாத்தானிடத்திலே சொன்னார். நாத்தான் சொன்னார், நல்ல காரியம், உடைய இதயத்தில் இருக்கிறத பற்றி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் தானே என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்று ராத்திரி தானே கர்த்தர் அவரோடு பேசினார். இதுவரைக்கும் மோசே முதற்கொண்டு இதுவரைக்கும் நான் யாரிடத்திலே போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று நான் சொன்னதில்லை. ஒரு வாசஸ்தலத்தின் இன்னொரு வாசஸ்தலத்தை கடந்து போனேன். யாரையும் நான் நிர்பந்தப்படுத்தவில்லை, ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் சொல்லாமலேயே என் தாசனாகிய தாவீது எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தன் இருதயத்தில் தீர்மானித்து நினைத்தபடினாலே அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். ஆனாலும் அவன் விதமாக யுத்த புருஷனாயிருந்து அவனுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறபடினாலே அவன் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம். அவனுடைய குமாரனா கர்ப்பப்பிறப்பாக பிறக்கிற குமாரன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படியே தாவீதினுடைய குமாரன் சாலமோன் ராஜபாரம் எடுத்த பிற்பாடு அவர் ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலயத்தை கட்டினார். இந்த உலகத்துல இதுவரைக்கும் செலவு பண்ணாத அளவு ஒரு அருமையான பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்துக்கு செலவு பண்ண செலவு இதுவரைக்கும் எந்த உலகத்துல எந்த கட்டடத்துக்கும் செலவு பண்ணப்படவில்லை என்று சொல்லி கணக்கிடுகிறார்கள். ஏனென்றால் அந்த ஆலயத்துல அவ்வளோ மகிமையாக கட்டினார்கள். விதமாக அது சுவர் எடுத்து கட்டினது மாத்திரமல்ல, அது குறிப்பிட அதுல மரங்களை இழைத்தார்கள். விதம் ஒவ்வொன்றா இழைத்து அதுக்கு மேல தங்க முலாம் பூசி தகடு அடித்து இப்படி நிறைய அந்த ஆலயத்தை டெக்கரேஷன் மேல டெக்கரேஷன் பண்ணி கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். விலை இருந்த முத்துக்களையும் கற்களையும் பதித்து வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெள்ளியும் வெண்கலமும் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. அவ்விதமாக ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு இரும்பு ஆணி நாம் இப்போது அடிக்கிறது போல அப்பொழுது வெண்கல வெத்தை அடித்தார்கள். தங்கம் ஏராளமாக இருந்தது. தங்கத்தினாலேயே சொல்ல போனால் தங்கத்தினாலேயே ஆலயத்தை முழுசும் முலாம் பூசினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவ்வளோ அருமையான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை இதுல சிறப்பு அம்சம் அதிகமாக இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய அகலம் நீளம் உயரம் என்று சொல்லி பார்ப்போமானால் அது இவ்வளவுதானா, இவ்வளோ அகலம் தானா, இவ்வளோ நீளம் தானா என்று சொல்ற அளவு இருக்கும். ஆனா 90 அடி நீளமும் 60 அடி அதுவாக 40 அடி அகலம் தான் இருந்தது. ஆனால் 60 அடி அகலம் வந்து 90 அடி நீளம் வந்தது. ஆனால் உயரம் 40 அடி உயரம் இருந்தது. ஆனாலும் அதனுடைய பிரம்மாண்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அவ்விதமாக ஸ்தலம் என்று சொல்லி 3 விதமாக கட்டினதை பார்க்கிறோம். பலி செலுத்துவதற்காக ஆலயம் அவ்விதமாக நிறுத்தப்பட்டது. அப்படி ஆலயத்தை அருமையாக கட்டி முடித்து ஆலயத்திற்குள்ளே அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் இடத்தை கொண்டு வைத்தார். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு ஆலயத்திற்குள்ளே கொண்டு வைத்தார்கள். ஆலயத்துக்குள்ளே அது வரைக்கும் அந்த ஆலயம் விதமா எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பலிபீடத்தை அந்த ஆசரிப்பு கூடார பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு
ஆசரிப்பு கூடாரத்துல கொண்டு, அதாவது ஆலயத்துல கொண்டு வைத்த உடனே ஆசாரியர்கள் கொண்டு வைத்தார்கள். வைத்த பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய மேகம் அப்படியே வந்து அந்த ஆலயத்தை முழுவதும் நிரப்பிடுச்சு. ஆலயத்தை முழுவதும் நிரப்புனதுனால மேகம், உதாரணத்துக்கு மலை பிரதேசங்கள் எல்லாம் போகும் பொழுது என்ன செய்யும்னா, இந்த மாதிரி சீசன் டயத்துல மேகம் அப்படியே வந்து மறைச்சிக்கும். ரோடெல்லாம் என்ன செய்யணும், மேகம் வந்து மறைச்சிக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் மேகம் வரும். அதுமா முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்ச தூரம், ஒரு 10 அடி தூரத்துல இருக்கிறவங்க கூட தெரியாது, அந்த அளவு மேகம் மறைச்சிடும். அப்படி போல ஆலயத்தை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு உள்ள வைத்த உடனே மேகம், மகிமையின் மேகம், கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. நிரப்பின பொழுது யாருமே என்ன செய்ய முடியல, எதிர்த்து பக்கத்துல என்ன இருக்குது, ஒரு 2 அடி தூரத்துல என்ன இருக்குது கூட தெரியாம போயிடுச்சு. அந்த அளவு மேகம் ஆலயத்தை நிரப்பினதுனாலே ஆசாரி அங்க என்ன செய்ய முடியல, நிற்க கூடாமல் அவர் மெதுவாக வெளியே வந்து விட்டார்கள். ஏனென்றால் உள்ளே இருந்தால் வேற ஏதாவது தட்டி விடுவோம், இதையாவது தொட்டு விடுவோம், அது நமக்கு ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி என்ன செய்தார், வெளியே வந்து விட்டார்கள். அப்படி கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செஞ்சது, நிரப்பிற்று என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பின பொழுது எல்லாரும் அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கீழுள்ள வசனங்களும் வாசிங்க. காரிருள் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நிலையான ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லி தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பின பொழுது அவர் விதமா காரிருள் வாசம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா என்று ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்துவிட்டு முகம் திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்ப வேண்டுமானால் அந்த ஆலயத்துல என்ன இருக்க வேண்டும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உள்ளே கொண்டு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்வதுமாக. கொரிந்தியரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நாம் யாரு என்று சொல்லி பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொரிந்தியர் புத்தகத்துல சொல்லப்படுகிறது, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருப்பதற்காக தேவனுக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக அது எப்படிப்பட்டதா இருந்தது, எதுமா ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போகும் பொழுது அது ஒரு கரடு முரடான ஒரு மலை பகுதி. அவ்விதமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அருவனாவிடத்திலிருந்து அந்த களத்தை வாங்கும் போது அது ஒரு விவசாய இடம். அருவனாவது விவசாயம் பண்ணி கொண்டிருந்தால் போரடிக்கிற களமாக வைத்திருந்தார். அவ்விதமாக அது தாவிது அதனுடைய கிரயத்தை கொடுத்து அங்கே வாங்கிய பிற்பாடு அங்கே பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். அது முதற்கொண்டு அது பராமரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அவ்விதமாக அங்கே ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், கரடு முரடாக, ஒன்றும் அறியாதவர்களாக, உலக பிரகாரமாக பிசாசோடு வாழ்ந்தவர்களாக, இருளில் இருக்கிறவர்களாக இருந்தோம். அவ்விதமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பிற்பாடு, நம்மை ரட்சித்த பிற்பாடு, நாம் இயேசு அறிந்து கொண்ட பிற்பாடு நாம் என்ன செய்யப்படுகிறோம், முள்ளு செடியெல்லாம் வெட்டி ஒரு களமாக நம்மை மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு களமாக நம்மை மாற்றி வைத்த பிற்பாடு அங்கே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினால் பரிசுத்த ஆவி அங்கே கடந்து வருகிறார். புதராக இருந்த இடம் கல்லும் மண்ணும் முள்ளும்
நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. இப்பொழுது களமாக மாற்றப்படுகிறது. அப்படி என்றால் அந்த மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்த, அதாவது சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். தன்னை பாவ நிவாரண பலியாக தேவனும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பாவங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் அறிக்கையிட்டு எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்பாக சீர்பட வேண்டும், சரிபட வேண்டும். அப்படி சீர்பட்டு சரிபட்டு தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான மனிதராக தன்னை சரிபடுத்த பிற்பாடு இப்பொழுது நாம் என்னாக்கப்படுகிறோம்? ஒரு களமாக மாற்றப்படுகிறோம். களமாக மாற்றப்பட்ட பிற்பாடு தேவனாகி கர்த்தர் அதை பண்படுத்தி அது களமாக மாற்றி போரிப்பதாக வைத்துக் கொண்டிருந்தாலும் ஏற்ற வேலை வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவங்க கடந்து வந்த பிற்பாடு உடன்படிக்கை பெட்டியாக மாற்றப்பட்டு உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு வைப்பதற்காக ஆலயத்தை கட்டப்பட்டு உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு வைக்கும் பொழுது அது தேவ மகிமை, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் மகிமையின் ஆலயமாக நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஒரு மனுஷனுக்குள் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுக்கு ஒரு பொல்லாத ஆவி அவனை விட்டு போகுமா. எப்பொழுது போகும்? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவர்க்கு செய்து பரிசுத்தமடைந்து அவன் மனம் திரும்பும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு தூர போய் விடுகிறது. இவன் என்ன செய்யறான்? மனம் திரும்பின ஒருபாடு, இயேசு ஏற்றுக்கொண்ட ஒருபாடு தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விட்டு தேவனுக்கு நேராக மனம் திரும்புகிறான். தேவனுக்கு நேராக மனம் திரும்பும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போகிறது. அந்த ஆவி பார்க்கிறது, அது தன்னுடைய தண்ணீரும் பலவானாகி ஒருவர் உள்ளே வருகிறார், இனி நம்ம இங்க இருக்க முடியாது, நமக்கு தேவையில்லப்பா போவோம் என்று சொல்லி அங்கிருந்து வெளியே ஓடி விடுகிறது, வனாந்திரத்துக்கு போய் விடுகிறது. அது வனாந்திரத்திற்கு அலைந்து திரிந்து இளைப்பாறு இடங்களாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. அது போனா போகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த இடமானது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் முள்ளும் கல்லும் மண்ணும் எதுமா நிறைந்திருக்கிற ஒரு புதரான ஒரு மேடான ஒரு சமமில்லாத ஒரு இடமாக இருக்கிறது. இப்பொழுது பரிசுத்தவான்களை கொண்டு தேவ ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு என்ன செய்கிறார்? கழுவி சுத்திகரித்து சீர்படுத்தி சமயப்படுத்துகிறார். விதமாக மலைகளெல்லாம் வழிகளாக்கப்படும், பாதைகளாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி, விதமாக கரடு மேலான சமமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார். என்னென்ன கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியமோ, என்னென்ன கர்த்தருக்கு விருப்பமில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறதோ, சரீரத்துல கிரீசிற பொல்லாத ஆவியுடைய என்னென்ன கிரிகள் இருக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யற ஆண்டவர் பாவரிக்கை மூலமாக சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், சுத்திகரித்து சீர்படுத்தி சரிபடுத்தி ஒரு அருமையான ஒரு களமாக மாற்றி விடுகிறது விதமாக பார்க்கிறோம். இப்பொழுது முன்னாடி இதுல கல்லும் முள்ளும் விதமாக இருக்கும். இப்பொழுது பண்படுத்தி வைத்த பிற்பாடு, விதைகள் போட்ட பிற்பாடு அருமையான தானியங்கள் விதைய முடியான நிலமாக மாற்றப்படுகிறது. அந்த நிலத்திலே போரடிக்கிற களமாக ஏற்றப்பட்டு தானியத்தை குவித்து வைக்கிற ஒரு இடமாக, தானிய களஞ்சியமாக மாற்றப்படுகிறது விதமாக பார்க்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு இடம் இப்பொழுது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. யாருக்குமே பிரயோஜனமே இல்லாத ஒரு மனிதர்கள் இப்பொழுது இயேசுநாதருக்குள் கடந்து வந்த ஒருபாடு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருபாடு அநேகருக்கு பிரயோஜனமாக அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். தங்களுடைய நல்ல காரியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். விதமாக தங்களுடைய நற்குணங்களை மனம் வீசி அநேகருக்கு கவர்ந்து கொண்டு இயேசுனிடத்தில் அழைத்து வருகிற ஒரு தன்மையை நான் விதமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் இவர்களுக்குள் வருகிறபடினாலே அந்த வசனம் இவர்களை சீர்படுத்துகிறது, செவைப்படுத்துகிறது, சரிப்படுத்துகிறது, களமாக மாற்றப்படுகிறது. இந்த களமாக மாற்றப்பட்ட பிற்பாடு தானியம் நிறைய தானியங்கள் சேர்த்து வைக்கிற ஒரு இடமாக மாற்றப்பட்டபடினாலே அநேகரை போஷிக்க முடியாத நிலை அங்கே உருவாகிறது நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படியே உருவான ஒருபாடு அங்கே விதமாக தேவனாகி கர்த்தர் விரும்புகிறார். அங்கே ஆலயத்தை கட்டி அங்கே என்னுடைய விதமாக பலி செலுத்த வேண்டும், அப்படி என்றால் என் உடன்படிக்கை பற்றி அங்கே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை பற்றி நமக்குள் கடந்து வர வேண்டும். இப்பொழுது மனம் திரும்பி இருக்கலாம், ஆலயத்தை கடந்து இருக்கலாம், பாவரிக்கை செய்திருக்கலாம், நற்காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை அவன் எப்பொழுது தேவனிடத்தில் எடுத்துக்கொள்கிறானோ, உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு ஞானஸ்தானம் தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. நான் இனிமே கல்யாணத்துல கணவனும் மனைவி உடன்படிக்கை செய்யறாங்க இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், கடைசி வார்த்தை மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும்
நான் உனக்கு பிரியமாயிருப்பேன், உன்னை நேசிப்பேன், போஷிப்பேன், காப்பாற்றுவேன், உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்கிற வாக்கு இருவரும் கொடுக்கிறதை பார்க்கும். இது தேவசேனையானதில் கொடுக்கிற வாக்கு. இதுல ஒருவர் மீறுவாரானால் அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். கர்த்தரே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறோம். எப்படி? இயேசு நமக்காக, நான் யாருன்னே தெரியாது, நம்ம பத்தி எந்த விதமான அட்ரஸுமே இல்லாத ஒரு நாட்களில இயேசு நமக்காக சிலுவையில அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிப்பது, ரத்தத்தை பூமியிலே சிந்தினார். அவர் நம்மோடு பண்ணிருக்க உடன்படிக்கை, அவர் ரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார். இப்பொழுது ஞானஸ்நானம் என்கிற மூலமாக தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரிப்பினாலும், தண்ணீர் முழுக்கினாலும் வசனத்தினாலும் அவர்களை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி எபேசியரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சுத்தமாக்கும்படியாக கடந்து வர்றார். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 54 வாசிங்க. எபேசியர் 50 தானே? 26. சரி. தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக பரிசுத்தமாக்குகிறதற்கும். தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிப்பு. திருவசனத்தை கொண்டு சங்கீதம் 119:9 என்ன சொல்லியிருக்கு? வாலிபன் தன் வழி எதுனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளிருக்கிறான். உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டு நீங்கள் நடக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்காரும் போது, படுத்திருக்கும் போதும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமா? அவைகளை குறித்து நினைத்து பேசி சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம சுத்திகரிக்கும். இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்து தண்ணீர் முழுக்கினால் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். உடன்படிக்கை செய்கிறார். ஞானஸ்நானம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்தினுடைய கவர்ச்சிகள், உலகத்தினுடைய காரியங்களுக்கு நான் நீங்களாக்கி, என் ஆண்டவராய் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே என் ஜீவனுள்ள நாள் மட்டும், நான் உயிரோடு நாள் வரைக்கும் நான் என் ஆண்டவருக்காகத்தான் வாழுவேன், சிந்திப்பேன், செயல்படுவேன். என்னுடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே ஆண்டவரை பற்றி இருக்கும் என்று சொல்லி பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த உடன்படிக்கையை மீறி பிசாசுக்கு மறுபடியும் இடம் கொடுத்து பிசாசினிடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு விட்டு போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இவ்வளவு ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். இவ்விதமாக அந்த பிசாசானவன் என்ன செய்யறான்? அவனும் அந்த இடத்தை சுத்திகரித்த பிற்பாடு, அந்த இடத்தை கூட்டி சுத்திகரித்து பெருக்கின பிற்பாடு பிசாசு அங்கே இருந்து போய்விட்டான். இப்போ இந்த இடம் அருமையாக சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் முழுக்கினாலும் அதுமாக திருவசனத்தினாலும் அது சுத்திகரித்து உடன்படிக்கப்பட்டு நியாயப்பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், பரிசுத்த ஆவி, இதுவும் ஆராதனை, பற்பல காரியங்கள், நற்காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நல்ல குணாதிசயங்கள், நற்காணியின் கனிகள் கொடுக்க முடியாத எல்லா நிலைகளும் உள்ளே வந்து ஒரு பாடு அந்த விட்டு போன அந்த பிசாசு என்ன பண்ணுகிறான் என்றால், வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து அவன் எங்கும் தெரிந்து கொண்டிருக்க இளைப்பான் அவனுக்கு இடமே இல்லை. ஐயோ, ஒரு இடத்துல இருந்தேனே, நன்றாக இருந்தேனே, என்னுடைய விருப்பத்தை எல்லாம் மூலமா நிறைவேற்றி கொண்டு இருந்தேனே, இப்பொழுது எனக்கு இடமில்லையே என்று சொல்லி அவன் திரும்ப சேர்ந்து போய் பார்ப்போமே என்று அவன் திரும்ப வரும் பொழுது, இந்த மனிதன் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள், உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவர்கள் தேவனோடு இருப்பார்களானால் அவன் போய் மறுபடி வந்து பார்க்கிறான். இனிமே இங்க போகவே முடியாது, இனிமே இங்க போகவே முடியாது. ஏனென்றால் இவன் கர்த்தரோடு அதிக ஸ்ட்ராங்காக மாற்றப்படுகிறார். உடன்படிக்கை பெட்டி இவனுக்குள் கடந்து வந்த பிற்பாடு அங்க என்ன நிரப்புது? உடன்படிக்கை பெட்டி இவனுக்குள்ள கடந்து வந்து அங்க என்ன நிரப்புது? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆலயத்தை சரீரத்தை நிரப்புகிறது. மகிமையால் முடிசூட்டப்படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அனுதினமும் மகிமை அடைய வேண்டும். அதிகமா ஜெபம் பண்ண வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், நற்காரியங்களை பேச வேண்டும்,
டெய்லி ஆண்டவரோடு இடைபட வேண்டும், டெய்லி ஆண்டவர் விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரே நாள்ல பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபட கடவோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க உடன்படிக்கை பெட்டி நமக்குள் கடந்து வந்து விட்டது. இப்பொழுது கர்த்தரின் மகிமை கொத்து ஆலயத்தை நிறைவேற்றி இப்பொழுது ஞானசான் எடுத்த பிற்பாடு சபையில ஞானசான் எடுத்த உடனே எல்லாரும் திருவிருந்து எடுப்பாங்க. அது புதிய உடன்படிக்கை. திருவிருந்து இயேசுனுடைய ரத்தமோ சரீரமோ புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இப்ப நமக்குள் கடந்து வர வேண்டும். அப்போ சபையில ஒரு சின்ன சட்டங்கள் உருவாகுது. என்ன? ஞானசானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். செஞ்சுட்டேன். சரி, எல்லாம் ஓகே. பரிசுத்தாய் பெற்றிருக்கீங்களா? இல்ல. அப்போ வெயிட் பண்ணுங்க. என்னையா ஞானசானம் எடுத்தேன், பாவத்தை விட்டுட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன் அப்படிலாம் ஆத்மாதாயம் பண்றேன், ஆண்டவருக்காக நான் வாழ்றேன், ஓடி சுவிசேஷம் சொல்றேன், எல்லா ஊழியத்துக்கும் நான் கடந்து வர்றேன், தெருவும் தர மாட்டீங்களா? இன்னும் பரிசுத்தாய் வரலையே. பரிசுத்த ஆவியானவர் அந்த உடன்படிக்கை அந்த பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலையே. பரிசுத்த ஆவியான உள்ள வந்தா தானே அங்கீகாரம் கொடுக்கிறது. அவர் இன்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளலையே. அப்போ அதுக்குரிய காரியம் என்ன பாருங்க. உடனே இந்த மனுஷன் தன்னை வளமா சுத்திகரித்து சீர்படுத்த கொண்டாண்டி என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லி எதுவுமா என்ன செய்யறான், சரிப்படுத்துறான். பரிசுத்த ஆவிக்காக பல நாள் மன்றாடுறான். முழு ஜபங்களை கடந்து விடுறான், தனி தேவங்களை கடந்து விடுறான், அதிகமா ஜபம் பண்றான். பரிசுத்த ஆவியன் உள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியன் உள்ள வந்த ஒருபாடு இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையை விட இதோட இப்போ உள்ள வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது. இவனை தனிமையா அவர் போதிக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார், தேற்றுகிறார், எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். தரிசனம் கொடுக்கிறார், வெளிப்பாடு கொடுக்கிறார். இவன் ஜபம் பண்ணும் போது அங்கே பாசமும் பிதாவோடு ஐக்கியப்பட முடியாத நிலையை உருவாக்குகிறார். இப்பொழுது ஜபிக்கிற ஜபம் உடனே அங்கீகரிக்கப்படுகிறது. இப்பொழுது ஐயா நான் வருஷத்தாய் வெரி குட், வருஷத்தாய் பெட்டிட்டு வாங்க திருவிருந்துல பங்கு பண்ணலாம். உடன்படிக்கை பெட்டியோடு ஐக்கியப்படலாம். உடன்படிக்கை பெட்டியோடு அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஆகிய சூரியனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் முன்னோர்களாக கடந்து போகணும் பொறுப்பாடு. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புகிறது. ஆசாரியர்கள் உள்ளே நிற்கக்கூடாது, யாருமே உள்ள பிரவேசிக்க கூடாதபடி மகிமை நிறைந்திருக்கிறது. மோசே ஆண்டவராகிய தேவனுடைய பின்புறத்தை தான் பார்த்தார், அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, முகத்தை அவர் காண்பிக்கவும் இல்லை. ஆனால் அவருடைய பின்புறத்தை பார்த்த மோசையின் முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியல. அப்படி என்றால் அவருடைய முகத்தை மோசை பார்த்திருந்தானால் அவர் மலையிலிருந்து இறங்கி இருக்கும் போதே அவர் முகத்தை மட்டும் இல்ல அவர் சரீரத்தையும் பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாமே ஒளிமயமாய் மாறி இருப்பார். அந்த மகிமையின் தேவன் நமக்குள் கடந்து வருகிறார். அந்த மகிமையின் தேவன் நமக்குள் கடந்து வரும் பொழுது கர்த்தரின் மகிமை நம்மை நிரப்ப வேண்டும். அந்த மகிமைக்குள்ள கடந்து போக வேண்டும். பாட்டு பாடலாம், தேவனே மகிமையின் தேவனே மறுரூப தேவனே பாடலாம். அதுவல்ல, நாம் மகிமைக்குள்ளாக கடந்து போக வேண்டும். அனுதினமும் மகிமைக்குள்ளாக கடந்து போக வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அவன் அந்த பிசாசு வந்து பார்க்குது, ஜோடிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ மகிமையா நிரப்பப்பட்டு மனம் திரும்பி போய்விடுகிறது, திரும்ப வருவதில்லை. ஆனால் அவன் வந்து திரும்ப பார்க்கும் பொழுது அது ஜோடிக்கு பெருக்கி சுத்தமாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. உள்ளே யார் இல்ல? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம், வீடு நல்லா இருக்குது, ஆளே இல்லைன்னா அனாதையா வீடு கிடைக்குன்னா, வீடு அனாதமா கிடைக்குது, யாருமே இல்லை அப்படின்னு என்ன செய்வோம்? உள்ள உட்காந்துக்குவாங்க. வீடு சும்மா தான் நடக்குது, யாருமே இல்லை, மாசம் கணக்குல பாக்குறேன், யாருமே இல்லை, போய் உட்காந்துக்குவோம், வந்தா பாத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப ஜோடிக்கப்பட்டிருப்ப இவன் மறுபடியும் பிசாசு இடம் கொடுத்து இயேசுநாதருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவன் பின்மாற்றம் அடைந்து கடந்து போகும் பொழுது அந்த பிசாசு வந்து பார்க்கிறான், ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, அழகாக இருக்கிறது, பரவாயில்ல நம்ம குடியிருக்கலாம், போய் இந்த சுத்தமான இடத்தை அசுத்தமாக மாத்திரலாம். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனோடனே வீடு வாடகை வீட்டுல இருக்க நம்ம வீடு மாறி போறோம்.
ஒரு வீட்டுல இருப்போம், அந்த வீடு ஒரு டிசைன்ல இருக்கும், இன்னொரு வீட்டுல இருக்கும், இன்னொரு வீடு டிசைன். ஆனா போனோடனே நம்ம அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள என்ன செய்வோம், மாத்திக்குவோம். அந்த வீடை நமக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பிசாசு என்ன பண்றான்னா, சுத்தமா இருக்கிறதா வந்தோடனே பாக்குறான். அப்படியா, சரி, ரொம்ப சுத்தமா இருக்குதே, நம்ம ஒரு ஆளு போய் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் உழைச்சி களைச்சி இது பண்ண முடியாத, சரி கூட நான் ஒரு 7 பேரை கூட்டு போறோம். தண்ணியிலும் பொல்லாத வேறு 7 நபர்களை கூட்டி வந்து உள்ளே புகுந்து என்ன செய்யறான், எப்படியெல்லாம் அவனால முடியுமோ அவ்வளவுக்குள்ள புகுந்து விளையாடுகிறான். முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போவார்களானால் மிகவும் கேடு கெட்டதாக இருக்கும் என்று சொல்லிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அந்த நிலம் எப்படிப்பட்டது, இப்பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கு, ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது, மகிமையால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அங்கே கர்த்தர் தூதன் எழுந்தொருளினார், கர்த்தர் எழுந்தொருளினார், கர்த்தருடைய மகிமை உண்டாயிற்று. அருவனா காலத்துல கர்த்தர் தூதன் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி தாவீது பார்த்து அதை வாங்கினார். அவ்விதமாக அதற்கு பிற்பாடு அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைப்பதற்காக ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தர் அங்கே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறபடினாலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும், சுற்றிலும் தேவ தூதருடைய நடமாட்டம் இருக்கும். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்கு வாசமா இருக்கிறார். நமக்குள் தேவனுடைய ஆவி வாசமா இருப்பாரானால் நாம் தேவனுடைய ஆழமா இருப்போமானால் நாம் தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை துதிகள் எடுத்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் பெரிதாய் விளங்கும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதர்கள் எழுச்சுவாங்க, சூழ இறங்கி 34வது சங்கீதம் 5வது வசனமா 7வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமறை அவர்களுடைய ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை. தூதர்கள் சூழ பாளையம் இறங்குகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அங்கே கடந்து போன பிற்பாடு கர்த்தர் மகிமையா இறங்குகிறார். கர்த்தர் இறங்கும் பொழுது, ராஜா வரும்பொழுது சேவர்கள் சூழ வருகிறார்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நமக்குள் வாசமா இருக்கும் பொழுது தேவனா அவருடைய சேனைகள் நம்மை சூழ இறங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக பிரசன்னம் உண்டாகிறது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிறைவேற்று. பரிசுத்தாவி பெற்ற உடனே நமக்கு இருக்கிற துள்ளல், நமக்கு இருக்கிற வாஞ்சை, நமக்கு இருக்கிற தாகம் அதிகமாக இருக்கிறது. நாம் துள்ளி குதிக்கிறோம். நாள்பட என்ன செய்யணுமா, நாள்பட இன்னும் 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 மகிமை அடைந்து மேல போகலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, வர மாமியா கழுத போல ஆனாலும் அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, கெட்டு குட்டிச்சோரா போறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பற்றி கொண்டு இருக்கிற நாம் இன்னும் 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 வளர்ச்சி அடைந்து போக வேண்டும். எலியா தேவனுடைய ஆவியிலாம் நிறைந்தவர். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னார். அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். கர்த்தர் சொன்னதை செய்தார். கர்த்தர் சொன்னதுக்கு போனார், இருக்க சொன்னதுல இருந்தால் சாப்பிட சொன்னது சாப்பிட்டா, எங்க அவர் சொன்னாரோ அப்படியே நடந்து கொண்டார். ஆதலால் கர்த்தர் அவரோடு கூட இருந்த பொழுது ஒரு இடத்துல சோர்வு உண்டாயிற்று. அங்கே ஆண்டவர் தேற்றுகிறார். தேற்றி அனுப்பிவிட்டு இப்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வந்த போது எலியாவிடத்துல நான் அங்க போறேன்னு சொல்ற, எலிசா விடமாட்டேயா, விடமாட்டேன், யோர்தானுக்கு போறேன், விடமாட்டேன், வருவேன், போயிட்டாங்க. யோர்தானை கடந்து அந்த பக்கம் போகிற பிற்பாடு எலிசா இடத்துல எலியா கேட்கிறார், என்னை விடாம பற்றி கொண்டு வருகிறாயே, உனக்கு என்ன வேணும், வேற என்ன வேணும், உம்மிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும், உம்மிடத்துல ஆவின் வரம் பரிசுத்த ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அரிதான காரியத்தை கேட்டார். நல்ல காரியம் தான் கேட்டிருக்கிறார். அது கிடைக்கக்கூடாத ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ கேட்டிருக்கிற, நல்லது. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். என்ன சொன்னாரு, எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். அப்படி பேசி கொண்டு போகும் பொழுது திடீரென்று அக்கினி ரத குதிரை வருகிறது.
இருவரையும் பிரிக்கிறது. எலிசா ஐயோன்னு ஓடுகிறார், எலியாவை தூக்கி கொண்டு போய்விட்டார். பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்த்துட்டாருலாம், கிடைக்கணும்ல, கிடைச்சிருச்சு. எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் சொன்னதையெல்லாம் அவர் செய்தபடினாலே, அவர் மகிமை மேல் மகிமை மேல் மகிமை அடைந்தபடினாலே, அக்கினி ரத குதிரை பரலோகத்திலிருந்து வந்து அவரை பரலோகத்தை எடுத்து கொண்டு போனது என்று சொல்லி நாமமாக வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப வாசிச்சேன். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு போனவருமாக மனுஷகுமாரனை இல்லாமல் வேறு ஒருவரும் பிதாவினிடத்துல போகலன்னு சொல்றார். ஒருவரும் பரலோகத்துக்கு போகல, போனவங்க எல்லாம் பரதேசில தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போகல. குமாரனை தவிர, இயேசுநாதனை தவிர யாரும் போகலன்னு சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிச்ச பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா, பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போனதாம். பரலோகத்துக்கு தான் கொண்டு போயிருக்கு. அவ வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருவேளை தமிழ்ல பரதேசின்னு சொல்றது போல பரலோகம் எழுதி வச்சிருக்காங்களா, அது நமக்கு தெரியாது. நம்ம எழுதி வச்சிருக்கிறது சொல்றோம். ஆனா அவர் பரலோகத்துக்குரியவர், நாமும் பரலோகத்துக்குரியவர்கள் தான். நமக்குள் அக்கினி எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி நமக்குள் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற மேன்மையான காரியம் அருமையானது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் நாம் உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மகிமை நிரப்பப்படுகிறதா? அனுதினமும் மகிமையை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புகிறதா? பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புகிறாரா? பரிசுத்த ஆவியானவருக்கு எழுந்து நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோமா? பரிசுத்த ஆவி நிறைந்து நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறவர்கள் பாக்கியவான். இரவும் பகல் அதை செய்கிறோமா? இரவும் பகலும் நம்ம எதை சிந்திக்கிறோம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். அவன் ஆஸ்வதிக்கப்படுவான், அவன் மேன்மைப்படுத்தப்படுவான், உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தர் மகிமை நிறைவேற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ மகிமை அனுதினம் நிரப்ப வேண்டும். நாம் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. நெகேமியாவின் காலத்துல ஆலயத்தை எடுப்பித்து கட்டினார்கள். எஸ்ராவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆலயத்தை எடுப்பித்து கட்ட பொழுது முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் பிந்தின ஆலயத்தினுடைய காரியங்களை பார்த்த பொழுது மகா சத்தம் விட்டு அழுது சந்தோஷப்பட்டார்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருந்ததா? பெரிதாய் விளங்குனது என்று சொல்லி பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்க பிந்தின ஆலய மகிமை பெரிதாய் விளங்குனது. இயேசுநாதர் நமக்குள் கடந்து வந்திருக்கிறார். இந்த மகிமை எவ்வளவு மேன்மையானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுதினம் கர்த்தருடைய மகிமையா நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்திலே வீட்டு இருக்கிற ஆண்டவருடைய வஸ்திரம் தேவாலயத்தை நிரப்பி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கு தேவ தரிசனம் உண்டானது, மகிமையா நிரப்பப்பட்டது என்று சொல்லி பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 6ஆம் அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. யாருடைய வஸ்திர தொங்கலால்? அன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல யாருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சிட்டு இருக்கு? சில ஆலயங்களுக்குள்ள போனா பாசுரமாவுடைய ஜாக்கெட்டு, புறா எல்லாம் உள்ள காய்தான். சில ஆலயங்களுக்குள்ள போனா குடும்பத்தினுடைய துணி எல்லாம் உள்ள காயுது. இங்கே ஆண்டவருடைய வஸ்திரத்தினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அதுக்கு ஒரு பாடம் எங்க நடந்தது வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகள் தன் கால்களை மூடி,
2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி ஒருவரை ஒருவர் நோக்கி பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி எங்கும் அவர்கள் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஒருவர் என்ன சொன்னார்கள்? கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்த பிற்பாடு குழந்தையா பிறந்த உடனே தூதர்கள் தோன்றி மேய்ப்பரிடத்தை என்ன சொன்னார்கள்? உன்னதத்திலே மகிமையும் பூமியில சமாதானமும் உண்டாவது. ஹல்லேலூயா. பூமி எங்கோடைய மகிமையால் நிறைந்தாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய அதாவது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய ஆலயம் மகிமையால் நிரப்பப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆலயம் தேவ மகிமையால் நிரப்பப்படும் பொழுது தேவ சமாதானம் பெருகும். தேவ ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உண்டாகும். தேவ ஆவினால் நிரப்பப்படும் பொழுது, மகிமையால் நிரப்பப்படும் பொழுது அந்த பட்டணம் மிகுந்த சமாதானம் சந்தோஷம் பெற்று இருக்கும். ஏனென்றால் தேவன் அங்கே இருந்தவர்கள் இருக்கிறார். அப்படியே நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவ மகிமை அனுதினமும் நிரப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்து ஆண்டவர் நோக்கி, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீத 46 சொல்லியிருக்கேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பூமியில உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக தேவ மகிமை அறிவதற்கு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். தேவ பாதத்துல தேவ மகிமை நம்மை நிரப்ப வேண்டும். தேவ மகிமை நம்மை நிரப்பும் பொழுது நம்மை சார்ந்திருக்கிற அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகருக்கு தேவ பிரசன்னம் உருவாகும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாதான்? மறைந்திருக்கவே மாட்டார். தேவ ஆவினா நிரப்பப்பட்ட தேவ மனுஷன் மற்றவர்களுமாக என்ன செய்ய மாட்டான்? ஒளிந்திருக்கவே மாட்டான். இவன் வெளிச்சம் பிரகாசிக்கும். எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்து, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் உன் ஒளியினிடத்தில் ஜாதிகளும் எப்படி வருவாங்க? நடந்து வருவார்கள். 60வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற ஏசாயாவுல. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஜபம் பண்ண வேண்டும், வேத வாசிக்க வேண்டும், அனுதினமும் வேத வாசிக்கணும். ஆண்டோருக்கு பிரியமா இன்னும் 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 ஆண்டோருக்குள்ள நாம் எப்படி வளர வேண்டும், இன்னும் ஆண்டோருக்காக எப்படி காணப்பட வேண்டும், இன்னும் ஆண்டோருக்காக நாம் எதுவாக செய்ய வேண்டும் என்று இன்னும் இன்னும் நாம் வாஞ்சியும் தாகமுடையவர்களாக காண, அனுதினமும் நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம். அனுதினமும் நாம் தாகமுடையவர்களாக இருக்க வேண்டும். விதமாக நம்முடைய வாஞ்சியும் தாகமும் எப்பொழுதும் ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது விடிய காலத்தை காத்து வச்சு அமக்காரை பார்க்கிற நாத்தும் அதிகமா ஆண்டவர் காத்திருக்கும் சிலைகளை அதிகமாக ஆண்டவர் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்து 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 பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் மிகவும் மென்மையானது. அப்படி காத்திருந்து 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 நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அது ஒரு நாள் மகிமை மேல் மகிமையடைந்து மறுபடப்படும் என்று சொல்லி பார்த்தோம். உன்னத பாட்டின் புத்தகத்திலே வாசிக்கும்போது கண் இமைக்கும் நேரத்திலே சோலமத்தி என்ன செஞ்சாலாம்? பறந்து போயிட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகத்துல சோலமத்தியே திரும்பி வா என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஆறாம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் 12. அதுக்கு முந்தின வசனம் நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா
என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கி நினையாதற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டு. இப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் சாக போறதில்ல, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மர்மமாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினையாதற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டு. நினையாதற்கு முன்னே ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மர்மமாக்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடுக்கு நாமும் அவரோடு எதிர்கொண்டு போக அவரோடு மேல் விதமாய் இருப்போம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆம், அந்த மகிமையின் தேவனை ஆராதிப்பதற்கு, அந்த மகிமையின் தேவனோடு நாம் போய் கடந்து போவதற்கு என்ன செய்யணுமா? அந்த பூமியில தேவனால் உடன்படிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு, அந்த உடன்படிக்கையானது அது புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆலயம் கட்டினா மட்டும் பத்தாது, அந்த ஆலயத்தை என்ன செய்யணும்? தொடர்ந்து பராமரிக்கணும். பராமரிக்கலன்னா என்ன ஆகும்? எப்படிலாம் டேமேஜ் ஆகும் தெரியுமா? பூமி வெடிக்கும், சுவர் கீரும், பெயிண்டிங் எல்லாம் போயிரும், மரம் செடி எல்லாம் உள்ள முளைச்சுரும். இப்போ நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே பராமரிப்பத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பராமரிக்காவிட்டால் என்னாகும்? கீறல் உண்டாகும், பிளவுகள் உண்டாகும், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அற்று போகும், பிசாசுல முளைத்து வருவான். அவனுடைய வேறு ஸ்ட்ராங்கா வேண்டாம், அப்புறம் இடிச்சு தான் கட்டணும். அதனால நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்த நாள் முதற்கொண்டு தேவ மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பெற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பெற்று. அந்த கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பின பொழுது நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்று உடனே அவர்கள் எப்படி தெரியுமாப்பா சந்தோஷம் துள்ளி குதிச்சு அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த அனுபவத்துக்குள் கடந்து வந்து தானே வந்திருக்கிறோம். நான் பரிசுத்தா ஞானசானம் எடுத்த உடனே பரிசுத்தாய் போய், அதுக்கு முன்னாடி பரிசுத்தாய் பெற்றாச்சு. ஆனாலும் தெருவுந்து எடுக்கணும். எல்லாரும் எடுக்கிறாங்க. எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? தருவாங்களா? எதுவும் சொல்லிடுவாங்களா? போய் பரிசுத்த ஆண்டு ஆலோசனை தெருவுந்து எடுக்கலாமா? இதான் பரிசுத்தாய் பெற்று ஞானசானம் எடுத்துட்டேன், அப்போ எடுத்துக்கோ. பரிசுத்தாய் பெற்றுட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், அதை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரியா இருக்கு, எடுத்துக்கோ. அவ்வளோ சந்தோஷம். எங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, எங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, இல்ல உனக்குலாம் எப்பவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு அர்த்தம். போய் கேட்டோடனே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. அப்போம்லாம் நாம எல்லாரும் நித்திரை அடையறதுல நாம எல்லாம் மருவப்படுவோம். அந்த மருவ சப்ஜெக்ட்லாம் ரொம்ப அதான் பேசின ஒரு காலம். அப்போ அப்படி பேசியிருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்போது கையில காலில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. உடனே காயம் ஏற்பட்டுச்சு, அது தானா ஆறிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ அப்படி சொல்லாதையா, இந்த சரீரம் மருவப்படுற வேண்டிய சரீரம். அப்படியா? ஐயா தானே மருவப்படாமல் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், நானும் மருவப்படணும் அப்படின்னு கேட்டேன். ஐயா தானே மருவப்படணும் மருவப்படணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பேசி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். நானுமா ஐயாவோட சேர்ந்து நம்ம தான் ஐயா சரீரம் மருவப்படுமா? அப்படியா? ஆமா மருவப்படணும், அதெல்லாம் சரீரத்தை அதை பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ மருவப்படணும், அப்போ நம்ம மருவப்பட்டு பரலத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் சபையில எல்லாம் மருவம் ஆயிடுவாங்க. இப்போ எப்பவும் கருத்து வருவார், ஆர்வம் புதுசு, அப்படி ஒரு துள்ளி குதிச்சு இப்பவுமே கத்தர் வந்து அவர் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் நான் மில்லுல வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் 12 மணி ஜபத்துல நாங்கள் நேரில் பாசு நானும் உட்காந்து ஜபம் பண்ணேன். நான் ட்ரம் அடித்தேன். ஒரு மதியானம் பாட்டுக்கு ஜபத்துக்கு ட்ரம் அடித்து பாட்டு பண்ணி
நான் நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு இருக்கனால நல்லா தூக்கம் நிறையா தூங்கலை. அவருக்கு தெரியும் கொஞ்சம் தலையை சாச்சாம தூங்கிடுவோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாட்டு போட்டுன்னா ஒரு மத்தியானம் ஜெபம் தானே, ஆளுக்கு ஒரு ஜெபம். நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே அப்படி தலையில ரூம் பக்கத்தில் அப்படி தலையை அப்படி கையை வச்சாதான் எனக்கு தெரியும். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஜெபம் பண்ணது தெரியும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா முன்னாடி இருக்க ட்ரம்மு பைபிள் எல்லாமே அப்படி இருக்கு. நான் போடுற பாய் இருக்கு, முன்னாடி பாஸ்டர் போட்ட பாய் பைபிள் அப்படியே இருக்குது. பாஸ்டர் மட்டும் காணும். எப்படி இருக்கும்? ஏற்கனவே மருவமா ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பதை நம்ம தூங்காம ஒழித்திருக்கணும். இதோ 36 இதுல வாசிக்கிறோம் இல்லையா, 13:36 மார்க். உங்களுக்கு சொல்ல எல்லாருக்கும் சொல்ல சேவைக்கூட நேரத்துல ராத்திரியிலோ சாயந்தரத்திலோ எப்பொழுது வருவான்னு அறியீர்கள். உங்களுக்கு சொல்ல எல்லாரும் சொல்ல வெளித்திருங்க. ஐயோ தூங்கிட்டோமே போச்சா, அடிச்சு வச்சு பயங்கரமா கத்தி கதர்னு போல இருந்துச்சு. போச்சு, கைவிட போட்டுட்டோம், அவ்வளவுதான், சோழி முடிச்சு, சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நொந்து வெந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து ரூம்ல பாத்திர சத்தம் கேட்டுச்சு. பாத்திர சத்தம் கேட்டோடனே ஐயா தானே அங்க இருப்பாரு, வேற யாருக்கு சத்தம் வரணும் மெதுவா ஐயா அப்படின்னு. அங்கிருந்து என்னவோ அப்படின்னா அங்கதான் இருக்காரு போல, இங்கதான் இருக்காரு, மறுவும் ஆகல, நான் தப்பிச்சோம். அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் பட்ட பாடு இருக்குது. அந்த வாஞ்சை தாகம் இப்போ இருக்கா? இப்ப இருக்கணும். இன்னும் அதிகமாக நாம் கடந்து போக வேண்டும். ஒரு பரிசுத்தான ஒருவர் சாட்சி சொன்னார். அவர் அதிகமா ஜெபம் பண்ணி வேத ஆராய்ச்சி பண்ற ஒரு மனுஷனா இருக்கிறதுனால அவர் எப்பவுமே அந்த யாருக்கும் ஆலோசனை எல்லாம் உட்கார்ந்து கொடுக்க மாட்டாராம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நின்று பல மணி நேரம் ஆராய்ச்சி நடத்துவேன், பேசுவேன், ஆனா என்னைய உட்கார வச்சு நீங்க யாராவது பண்ணீங்கன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு ஃபேமிலி அவருடைய பிரச்சனைகளுக்காக கடந்து போயிருக்கிறாங்க. பிரச்சனைக்காக கடந்து போன உடனே அவரு என்ன சொல்லுங்க பிரச்சனை, நம்ம என்னத்தை, சரி வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அப்போ மனைவி ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்ச உடனே இவர் அப்படியா தலையுடைய சாச்சிருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தலையை சாச்சி ரொம்ப நேரம் கழிச்சு முழிச்சு பாக்குறாரு. சேரெல்லாம் அப்படி எப்படி இருக்குது, ஆள்கள் முன்னாடி இருந்த 2 பேரும் மட்டும் காணும். இவர் ஏற்கனவே வேத ஆராய்ச்சியாளர், மருவத்தை பத்தி அதிகமா ஆராய்ச்சி பண்றவர். போச்சுரா, நம்ம நிறைய பேருக்கு சொல்லி நம்மளே கைவிடப்பட்டோமா, போச்சு. நான் பதறின மாதிரிதான் அடிச்சுக்கிட்டாராம், நொந்து போயிட்டாராம். 2 பேரும் கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள காணாம போயிட்டாங்களே, கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள காணாம போயிட்டாங்க 2 பேரும். அவங்க விசுவாசிகள், அவங்க எவ்வளவு நம்ம இப்படி பாவிகளா இருந்திருக்கோமே, நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி நொந்து இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சான். ரூமுக்குள்ளேயே சத்தம் கேட்டு, என்ன சத்தம்னு உள்ள அந்த ஃபேமிலி சத்தம் கேட்டு அவங்க சத்தம் நைஸா எந்திரிச்சு வெளியே பார்த்தா அவங்க 2 பேரும் வெளியே இருந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஐயா வாங்க வாங்க. அப்புறம் 2 பேர், ஐயா நான் சொன்னேன், இந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், பாசு பாவம் ரொம்ப டயர்டா வந்திருப்பாரு, அவர்கிட்ட போய் இது பண்ண வேண்டாம், விட்டுருங்கன்னு சொன்னேன். இவர் தான் பேசணும்னு சொல்லிட்டு வந்தாருயா. நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க நல்ல தலையை சாச்சு அப்படி கொரட்டை அடிச்சு தூங்கிட்டீங்க. நீங்க தூங்குறத பார்த்தோம் நாங்க எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். அவர் சொல்றாரு, எனக்கு அவர் சொன்னது என்னோடைய அனுபவத்தையும் பார்த்து சிரிப்பு அவ்வளவு சிரிப்பு வந்துச்சு. தூக்கத்தான், 2 பேரும் ஒரே இதுதான், அவர் வேற இதுல நம்ம வேற இதுல. ஆனா அந்த நிமிஷத்துல பட்ட பாடு இருக்குதே அவ்வளோ ஒரு. அவர் சொன்னார், இயேசுநாதரை நான் ஒரு முறை பார்த்தேன், அவருடைய மகிமையை என்னால் சகிக்க கூடாமல் இருந்தது, தாங்க முடியல. ஒரு வாரம் என் கை கால் உடம்புறம் கிடுகிடுன்னு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தது. நானும் இயேசுநாதரை பார்த்தேன் சிறு வயசுல. ஆனா அவருடைய மகிமையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தல. மகிமை வெளிப்படுத்தினான்னு நான் நின்று போனான்னு சொல்ல முடியாது.
அவர் என் முன்னாடி வந்து நின்று கையை நீட்டி அழகா என்னை கூப்பிட்டாரு, வான்னு சொல்லி சிரிச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் அவர் நின்று இப்படி பார்த்து, நம்ம சின்ன பையன் அப்ப நின்று இப்படி பார்த்து நின்னேன். அவர் சிரிச்சுட்டு அன்பா கூப்பிடுறாரு, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கிறாரு. ஆனா நேரடியா இல்ல, தரிசனம் சொப்பனம். நேரடியா பார்க்கல, சொப்பனத்துல தூங்கிட்டு இருக்கும்போது. ஆனா அவரு அவர் ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு. அவருடைய மகிமையெல்லாம் நம்ம காண்பிக்கிறார். அவருடைய அன்பின் முகத்தை காண்பிச்சார். அழகா நின்று கூப்பிடுறாரு. ஆனா எனக்கு அவர் கிட்ட போற என்ன செய்யல, கை காலெல்லாம் விட்டு 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 விட்டுன்னு ஆடிட்டு நிக்கிறேன். அவர் சிரிச்சுட்டு, வா என்கிட்ட வா, அவனை தூக்கிக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. போனா கட்டி பிடிச்சு தூக்கியிருப்பாரு. ஆனா நான் அப்படி பாய்ந்து நடுங்கிட்டு நிற்கிறேன். அந்த மனுஷன் சொன்னாரு, கர்த்தரை மகிமையை நான் கண்ட பொழுது எனக்கு ஒரு வாரம் என் கை கால்லாம். அப்படி நிறைய பேருக்கு நான் கர்த்தரை பார்த்தேன், நிறைய பேர் புல்ட்டா விடுறாங்க. கர்த்தரை பார்த்தேன், காலையில பார்த்தேன், சாயந்தரம் பார்த்தேன், மத்தியானம் பார்த்தேன், சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தேன். டெய்லி ஆண்டவருக்கு குட் மார்னிங் ஹாய் சொல்லிட்டு தான் இது பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பொய் சொல்றாங்க. ஆண்டவரை ஒரு முறை பார்த்ததுக்கு என்னால முடியலன்னாரு. நானும் பார்த்தேன், சொப்பனத்துலதான் பார்த்தேன். ஆனா நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் தூக்கத்துல எழுந்திரிச்சு அலறிட்டு இருந்தேன். எங்க அம்மா என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னா கீழூரான், அதாவது ஒரு கீழூர்ல கிறிஸ்தவ ஊர், அந்த ஒரு கீழூர் ஆண்டவரை பார்த்தேன். நான் சொன்னாங்க, பயப்படாத, நம்ம ஆண்டவர் வந்தா, நம்ம கடவுள் வந்தா, நம்ம சாமிகளை தான் வரக்கூடாது நம்மள. அந்த சாமி, அந்த கடவுள் வந்தாருன்னா நல்லது. அப்படியா? ரொம்ப நேரம் நமக்கு ஆட்டம் போகலை. எந்திரிச்சிட்டேன், ஆனாலும் கைகால ஆட்டம் போகலை. ரொம்ப நேரம் இருந்துச்சு. அப்புறம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சாங்க. ஆனா அதை நினைச்சா ஒரு நாள் அந்த இந்த யூடியூப்ல அந்த செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த தரிசனம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவபிதா இயேசுநாதர் தான் அவர் என்ன செய்யறார், வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்துவது நான் காண முடியும். கண்டவர்கள் உயிரோடு இருந்தார்கள். மனைவி பார்த்தார், கிரியன் பார்த்தார், ஆபிரகாம் பார்த்தார்கள். அது அவர்களுக்கு தன்னுடைய மகிமையை மறைத்து மனுஷனாக தேவன் காண்பித்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அந்த மகிமை உள்ள தேவன் அவர் மகிமையால் வெளிப்படுவாரான்னு எப்படி இருக்கும் தெரியுமா? 40 நாள் இரவு பகலும் மோசே தேவ பருவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்பட்டார், மகிமையாக வெளிப்பட்டார். மோசைக்கு அந்த மகிமையான தேவனை பார்ப்பதற்கு மோசே அங்கே போய் நின்றுட்டு அடம் பிடிக்கிறார். அவங்கள நான் பார்க்கணும். நமக்கு தரிசனம் பார்த்தது என்ன செய்யுது, கை காலம் ஆடுது. அவர் நேரடியா நின்று பார்த்துக்கிட்டு அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, இல்ல என்னைய பார்க்க வேண்டாம்ப்பா, பார்த்தா ஒரு மனுஷன் நிச்சய முடியாது, உயிரோட பூமியில இருக்க கூடாது, நீ என்ன பார்க்க வேண்டாம். சரி, நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, ஆனா வடம் பிடிக்கிற, ஆனா பார்க்கணும் ஆண்டவர், உங்களை பார்க்கணும், மகிமை காமி, உங்களை நான் பார்க்கணும். சரி வா, நான் நீ அந்த ஓரமா நின்று மறைஞ்சிக்கோ, ஓரமா நின்று மறைஞ்சிக்கோ. நான் அப்படி போவேன். போகும்போது என் துன்பத்தை பார்ப்பார், முகத்தை பார்க்க மாட்டேன். சரி ஆண்டவர், சரியா, இதுக்கு மேல ஆண்டவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாத அப்படின்னு போய் நின்று கர்த்தர் அவர் மறைச்சாராம், கரங்களை வைத்து அவரை மறைச்சாராம். இல்லைன்னா அவரு பாரு துணிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு பாருன்ட்டு மறைச்சிட்டு அவர் டக்குன்னு போயிட்டார், பின்புறத்தை பார்த்தார். அதை பார்த்த மோசேயுடைய முகத்தை யாராவது பார்க்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு வரைக்கும் பார்க்க முடியல. மோசேயுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எது வரைக்கும் பார்க்க முடியல தெரியுமா? எது வரைக்கும் பார்க்க முடியல, எப்போதும் பார்க்க முடியல. மோசே சாகுற வரைக்கும் மோசேயுடைய முகத்தை அவர்கள் நினைச்ச முடியல, பார்க்க முடியல. மோசே முக்காடு போட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு முறையும் ஜனங்கள்கிட்ட மோசே பேசும் பொழுதெல்லாம் முக்காடு போட்டு, அந்த முக்காடு மூலமா தான் மோசே ஜனங்களோட பேசணும். மோசையுடைய முகத்தை அது பிற்பாடு அவர்களால் பார்க்க முடியல. அவன் தேவன் முகத்தை காண்பித்து பாரானால் அவருடைய சரீரம் முழுவதையும் ஜனங்கள் பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பிரகாசம், தெய்வ மகிமை வெளிப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிறைவேற்று. கலாத்தியர் புஸ்தகத்திலே வாசிக்கிற 4ஆம் அதிகாரத்திலே நாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பொழுது அப்பொழுது இருந்து ஆனந்த வாக்கின் பொழுது எங்கே என்று சொல்லி பரிசுத்த ஆவியான பவுல் மூலமாக கேட்கிறார். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர்
4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் ஆம், எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியின் கடந்து வந்த பொழுது, உடன்படிக்கப்பட்ட உங்களுக்குள் கடந்து வந்து தேவ மகிமை உங்கள் மேல் இறங்கின பொழுது, அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த வாக்கியம் இப்பொழுது எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது இருந்த மகிமை, அப்பொழுது இருந்த வல்லமை, அப்பொழுது இருந்த காரியம் இப்பொழுது எங்கே? பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை விதமாக கேட்கிறதை பார்க்கிறோம். எஸ்ஐயா 35:10 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் எங்களுக்கு என்ன பண்ணிடும்? ஓடி போயிடும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி இருப்பாங்க. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா சஞ்சலத்திலும் இருப்பாங்க. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறபடினாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் எஸ்ஐயா 26:1 சில வசனங்களை வாசிங்க. அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதுக்கு மதிலும் மரணமாக கொண்டிருப்பார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. வாசல் எங்க இருக்குது? பரலோகத்துல வாசல் கிடையாது. வாசல்கள் எங்க? சபையில. சபைக்குள்ள வர்றதுக்கு சில சட்டத்திட்டங்கள் வாசல் வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த வாசல்களை என்ன செய்யணுமா? சத்தியத்தை கை கொண்டு நீதி ஜாதி உள்ள பிரவேச வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். 6வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் சன்னதியில் போய் எட்டிட்டு அவர் செவிகளில் அவர் சன்னதியில் போய் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புனது. கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். இங்கே கர்த்தர் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசலில் வந்து நின்றுட்டு, ஆலயம் மேகத்தினால் நிறைந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபின் மேலிருந்து கர்த்தருடைய மகிமை எழும்பி வருமானால் அந்த இடம் நிரப்பப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா கேருபின் எங்க இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. கேருபின் தான் உடன்படிக்கை பெட்டியாக செய்யப்பட்டிருக்குது. அங்கிருந்து கர்த்தருடைய மகிமை எந்திரிச்சு வாசலுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி நமக்கு இங்கிருந்து எந்திரிச்சு என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது. கர்த்தருடைய மகிமை நிரப்பும்படியாக, கர்த்தருடைய சத்தியத்துக்குள் நிலைத்திருக்கும்படியாக, சத்தியத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதி உள்ள பிரவேசிக்க வாசல்களை திறவும் என்று சொல்லியிருக்கிறபடி சத்தியத்தை கை கொண்டவர்களாக நாம் கர்த்தருக்காக காணப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற நாம் எப்பொழுதும் அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய மகிமை, துதி மகிமை, ஜப மகிமை, எல்லா விதமான மகிமையிலும் தேவனால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என் சகோதரரே, இப்படி இருக்கலாக துதித்திலும் சபைத்திலும் ஒரே வாயில் புறப்படலாமா? யாக்கோபு சொல்லுகிறார். அதனால் தேவனை துதிக்க வேண்டும். அதனால் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தரை நான் காலத்தில் சோதரி துதிய போதும்
என் வாயில இருக்கும். கர்த்தரை நான் காலத்துல ஸ்தோத்தரிப்பேன். துதி எப்போது என் வாயில இருக்கும். துதி நாம் எப்பொழுதும் ஆண்டவன் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படலாகாது. பக்தி விருத்திக்கு ஏதோ நல்ல வார்த்தை அவைகளையே கேட்கொள்ள பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்றது. ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத பேச்சுகள், ஆகாத காரியங்கள், சொற்கொள்ளும் மிதியினால் என்ன செய்ய எல்லாம் இல்லாமல் போகாது. ஆமா, சொற்கொள்ளும் மிதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வார்த்தையில கவனமா பேசணும். எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாது அதை பேசணும், எதை பார்க்கணும் அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும் அதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்ம எப்பொழுது நிரப்பி அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். நாம் ஒரு சிலரா இருக்கலாம், 1-2 பேரா இருக்கலாம், தனித்தவர்களா இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பி இந்த மகிமை நிரப்பும் பொழுது அநேகர் என்ன செய்வாங்க, தேவ மகிமையை பார்த்து கடந்து வருவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிட்டு நாம் நம்மையும் நாம் ஆராதிக்க தேவ ஆலயத்தையும் கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய மகிமையால் நிரப்பும்படி முழுவதும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமன் வார்த்தைகளை ஆசிரிப்பாராக. ஆமாம், மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தையில் மனதில் ஒரு வெற்றி இருக்கிறோம். யாவரும் முழங்கால் அப்படியே ஆண்டவர் சோதரம் 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 ஆண்டவரே சோதரம் 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 சோதரம்